Hello friends, welcome back to Poppins. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா MasterChef Recipe. MasterChefல Krithiga அப்படிங்கறவங்க Sweetana Sembaruthi அப்படினு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அவங்க செம்பருத்தி ஜெல்லி ரெடி பண்ணிருந்தாங்க. அதுக்காக நம்ம செம்பருத்தி சிரப் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு panல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம். அதுல செம்பருத்தியோட இதழ்களை சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ நல்லா குக் ஆகட்டும். பூ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிரப்பை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஜெல்லி ரெடி பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சிரப்பை ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சதும் கொஞ்சமா சைனா கிராஸ் சேர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க அகார் அகார் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைனா கிராஸ் வந்து நல்லா கரைஞ்சிரும். சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பவுல்ல நம்ம செம்பருத்தி பூ வச்சுக்கலாம். வச்சுட்டு நாம ரெடி பண்ண சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிரப் வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம கேவியர் ரெடி பண்ணிடலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து கேவியர் ரெடி பண்ணிடலாம். நான் மீதி இருந்த சிரப்பில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். அந்த சிரப்பை வந்து நான் பில்லரில் எடுத்துருக்கிறேன். நம்ம சில்லுன்னு இருக்கக்கூடிய ஆயிலில் இதை ட்ராப்பாக விட்டுக்கலாம். நாம் ஆயிலிருந்து இந்த கேவியரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கேவியர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செம்பருத்தி மூஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 50 கிராம் அளவு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கலாம். இது கூடவே 4 ஸ்பூன் அளவு சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம்.
கூடவே 2 ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண செம்பருத்தியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட மூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது நாம் இதை பிளேட் பண்ணலாம். அவங்க பேஸில் சாக்லேட் சாயில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்காக நான் சாக்லேட் பிஸ்கெட் எடுத்து சாயில் போல் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பிளேட் பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மூஸை சேர்த்துக்கலாம். இது மேலே நாம் ரெடி பண்ண ஜெல்லி வச்சுக்கலாம். இதில் அங்கங்கே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண கேவியரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஸ்வீட்டான செம்பருத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.